பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாள் உமக்குரிய நாள். இந்த நாளை நீ தந்த ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடிடுவோம். உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு. அந்த ஆதாமு பக்கத்தில் இருக்கிற ஏவாளுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அந்த பழத்து மேலே ஒரு ஆசை வந்துட்டு, அதனால மகிமையை இழந்துட்டா. பழத்து மேலே ஆசை வந்துட்டா. அதனால தான் இன்னைக்கு மனுஷங்கிட்ட நடக்கக்கூடிய காரியத்தை சொல்ல மாட்டேங்கார், பறவைகள்கிட்ட சொல்கிறாரு. ஏன்? பறவைகள் மகிமையை இழக்கலை. அது நிர்வாணமாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யலை, நிர்வாணங்கிறது தெரியல. இவங்க ஆசைப்பட்டாங்க எது மேலே? அந்த பழத்து மேலே ஆசைப்பட்டாங்க. இதான் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்னுட்டு ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, இந்த பவுலுக்கு என்ன ஆசை தெரியுமா? பிலிப்பியர் 1:23 என்ன ஆசை? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது அவருக்கு ஆசையாம். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. இதான் யாருக்கு ஆசை? நம்ம பவுலுக்கு. ஆனால் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்தில் அவருடைய இடத்த தங்கி இருக்கிறதுக்கு ஆசையாம். எப்பவும் தேவனையே பார்த்துட்டு இருக்கு தாவீது. ஏன்னா அவர் படிச்சிருக்கிறார் பைபிளில் எந்த இடத்துலையும் எழுதலை. அவர் ஆட்டுக்கு பின்னால் போனார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன ஆசை? ஆண்டவர் கூடயே இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு சங்கீதம் 51:11, பரிசுத்தாவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதையும். பரிசுத்தாவியை எடுத்தாக்கி ஒரு அவுட்டு. ஏன்னா பரிசுத்தாவி தான் வேணுங்கிறாரு. உங்களுடைய பரிசுத்தாவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதையும். அப்போ அந்த பரிசுத்தாவி இல்லைனைக்கு மனுஷனுக்கு என்ன இல்லை, பயம்தான் இருக்கும். பரிசுத்தாவி இருக்கிறதுனால தான் அவன் செஞ்சான், தைரியமாக பேசினான். பேதுரும் யோவானும் பரிசுத்தாவி கொடுக்க முடியல. இல்லை, அப்போஸ்தலர் 3:8 அப்படி தான் இருக்குது. 13 அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. தைரியத்தை கொடுத்துட்றாரு. அந்த பரிசுத்தாவி இருந்தவொடனே என்ன இருக்கு, சோதனை சகிக்கிறது கூட பலன் தராரு. அந்த பரிசுத்தாவி இருந்ததுனால சபைக்குள்ள சமாதானம் இருக்கு. அப்போஸ்தலர் 9:31 அந்த பரிசுத்தாவி இருந்தால் தான் உனக்கு ஐக்கியம் வருமா. அதான் சொல்கிறோமே, கடைசியில் ஒரு ஜெபம் சொல்லுவோமே, அது என்ன ஜெபம்பா? கடைசியில் ஒரு ஜெபம் சொல்லுவோமே. இல்லை, கிடையவே கிடையாது. இல்லை, பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தாவினாலும். ஆமாம், கடைசியில் அது 2 கொரிந்தியர் 13:14 இருக்குது. கடைசியில் எல்லா பெந்தைக்கோஸ்தே சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவினாலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்பாங்க. அங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த 3 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது. இன்றைக்கி உங்கள் ஆசை எங்கே இருக்குது? இல்லை, ஆசை இருக்குது. இவன் இளையகுமாரனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, பண்ணி திங்கிற தவிட்டுக்கு. எதனால? அவன் தாய் தகப்பன் வீட்டில் பெரிய ஆசையே இருக்குது. அதை விட்டுட்டு கர்த்தரை விட்டு விலகினதுனால அந்த பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்கல. அப்போ கர்த்தரை விட்டு விலகினாக்கு உங்களுக்கு என்னதான் கிடைக்காது? பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காது. அப்போ அந்த பெண்மணிக்கு ஏவாளுக்கு தன் புருஷன் மேலே ஆசை, அந்த பழத்து மேலே ஆசை வந்ததுனால எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. பவுலுக்கு கர்த்தருடைய முகத்தை பார்க்குறக்கு ஆசை. தாவீதுக்கு தேவ ஆலயத்தில் தங்கி இருப்பது ஆசை. இன்னைக்கு இந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? இந்த வேதாகமத்தை படித்து பாருங்களேன். இந்த வேதாகமத்தில் இருந்து பாருங்களேன். வேதாகமத்தில் வசனத்தை ருசித்து பாருங்களேன். அது காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேத வசனம் என் மன மகிழ்ச்சியாக அந்த துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன் தாவீது சொல்கிறாரு. எல்லாருமே இந்த வேத வசனத்துக்கு நடுங்கணுங்க. நடுங்கி பாருங்களேன். நிச்சயமாங்க எதை கண்டு நீங்கள் கலங்க மாட்டீங்க. உங்கள் ஆசை எப்போவுமே தேவனுடைய வேதாகமத்தில் தான் இருக்கும், தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கும். இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை மட்டும் இல்லைங்க, மலைகள் அப்படி பேர்த்து தூள் தூளாக தள்ளிடுமா. பாருங்கள், கர்த்தர் போன வாரத்தில் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். தம்பி, நீ ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போகணும். அப்போ நான் சொல்கிறேன், போனைக்கு வான்னு கூப்பிடுவாங்களா? யாரையும் பார்க்காத, நான் சொல்கிறத படிச்சு போ. உனக்கு ஆசை என் மேலே இருக்கா? என் மேலே இருந்தால் நான் என்னென்னலாம் செஞ்சேன்? சத்துருவை தான் எனக்கு செஞ்சோன்னேன், சபிக்கிறவனை தான் வாழ்த்த சொன்னேன், துன்பப்படுத்துக்கெல்லாம் செபிக்க சொன்னேன்.
உனக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புறாங்களோ அவங்கள போய் ஜோமுன்னு. அதெல்லாம் நான் வாய்க்காத பண்ணிட்டேன். நீ போனார். உன்னை போனேன். அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, மேலே இங்கேயும். ஏன்னா என் மனைவியாக இருந்த அன்றைக்கி நான் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையில் நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறார். காரணம் என்னென்னா, இந்த வேதாகமத்தின் மேலே நான் ஆசை வச்சேன், இந்த வேத வசனத்தின் மேலே ஆசை வச்சேன். நான் பைபிளை நேசிக்கலைங்க, வார்த்தையை நேசித்தேன். ஏன்னா வார்த்தை தான் தேவன் தான் வார்த்தை வந்து யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை மேலே நீங்கள் ஆசை வச்சு பாருங்கள், இந்த வசனத்து மேலே நீங்கள் ஆசை வச்சு பாருங்கள், உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. யார் வந்தாலும் அசைக்க முடியாது. என்ன பெரிய டாட்டா பொருளை வந்தால் கூட அசைக்க முடியாது. இந்த வேத வசனத்தில் நீங்கள் காலை வச்சு பாருங்கள். அந்த வசனத்தை கேட்கணுன்னா லீதியா, நீ இருதயத்தை திறந்த தேவன் உங்கள் இருதயத்தை அவர் திறக்க ரெடியாக இருக்கார். நீ கொஞ்சம் இடம் கொடு. வாசல் பண்ணி கதவை தட்டுறாரு, கதவை திற, அவர் உள்ளே பிரவேசிக்கிற ரெடியாக இருக்கார். இன்னொரு இடத்துல அவர் தட்டி பார்க்காரு, நீ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் போயிட்டார். தெரு வீதியில் தேடுற, இது எங்கே இருக்குது? உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் இருக்குது. தேடுற அவர் கிடைக்கல. உங்கள்கிட்ட இருக்கிற மேலே இருந்தால் போர் அடிச்சு போயிட்டாங்க, கிருபை போயிடுச்சு. இப்போ பிசாதி காக்கி உன்கிட்ட தான் கிருபையே இல்லையா, எப்பவுமே போயிட்டேன் பாருங்க. போன வாரத்தில் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்கய்யா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், தம்பி போயிடுச்சு இல்லை, என்கிட்ட இல்லை. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ண சொன்னார், ஐயா அந்த தம்பிக்கு ஒரு 10 ரூபா கொடு, நான் உனக்கு தரேன். உனக்கு வந்திருக்கிற பணத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அவனுக்கு கொடு. ஃபோன் பண்ணேன், தம்பி வர திங்கக்கிழமை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஆனால் ஒன்று, யார்கிட்டையும் போய் நான் தந்தேன் அப்படி இப்படிலாம் ஒன்று சொல்ல வேண்டாம். எனக்கு ஆண்டவர் தர சொன்னார், நீங்கள் இது திருப்பி தர வேண்டாம். நான் கடனாக கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு தர சொன்னார், கொடுக்கேன், அவ்வளோதான். இதை சொன்ன உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி போன வாரத்தில் எனக்கு ஒரு தம்பி வண்டி ஓட்ட வந்தான், தெலுங்கார் தம்பி. நாளைக்கு 10,000 ரூபா கட்டலாம் வண்டி தூக்கி போயிடுவான். எனக்கு லட்சம் தேவை இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னார், டேய் அவன் நாளைக்கு பணம் கட்டலாம் வண்டியை தூக்கி போயிடுவான்டா. அவன் அப்பு கடன் வாங்கிட்டான், அப்புனாக்கி கடன். அதை நம்ம பைபிளில் கூட ஒரு இடத்துல அந்த வார்த்தை இருக்குது. சூனியமையால் சொல்கிறான், அப்பு இல்லை அப்போதான் பொய். அப்போ நான் சொன்னேன், நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு தர்றேன். நான் திருப்பி தரணுமா? இல்லைப்பா, உனக்கு ஆண்டவர் தர சொன்னார். சரி, நான் தமிழ்நாட்டில் வந்துட்டேன். தமிழ்நாட்டில் வந்தவொன்னே ஒரு ஊழியக்காரர் அவருடைய சூழ்நிலையை சொல்கிறாரு. எனக்கு யார் மேலே ஆசை? ஆண்டவர் மேலே ஆசை. பணத்து மேலே ஆசை இல்லை. யார் மேலே ஆசை? ஆண்டவர் மேலே ஆசை. அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, யோசிச்சு எனக்கு வேறு இல்லை, அவ்வளோதான் இருக்குது. எனக்கு வந்தவொன்னே பணம் தேவை இருக்குது, வந்தவொன்னே பணம் தேவை இருக்குது. ஏன்னா நான் வரும்போதே டயர் வாங்கணும், தேவை இருக்குது. ஒன்று டேவிட்ட ஃபோன் பண்ணேன், டேவிட்ட நான் இவ்வளோ பணம் கொண்டாறேன், நீ ரெடி பண்ணி வா, டயர் வாங்கிடுவோம், இன்றைக்கி வாங்கிடுவோம். ஏன்னா திங்கக்கிழமை நம்ம சர்வீஸ் கொண்டு போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிற, நீ இருக்கிறது கொடுனாரு. இருக்கிற 3500 ரூபா கொடுத்து வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் மட்டுமே எவ்வளோ பேருக்கு 27,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு. கொடுக்கேன். ஆனால் எனக்கு எதில் ஆசை இல்லை, வேத வசனத்தில் ஆசை இருக்குது. ஆனால் எதில் ஆசை இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்து மேலே ஆசை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே ஆசை வச்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.